நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தெய்வம் பாராட்டினாரல்லவா, அவரை துதிக்கலாமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே, ஆயிரம் நவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீரையுதே, உம் அன்பா நீரையுதே, ஆயிரம் நவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. ஒரு வேதபோதியை வாசிக்கலாமா? எரேமியா 51 அதிகாரம் வசனங்கள் 34 36 வரை. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையின் பழி பாபிலோன் மேல் வரக்கடவதென்று சீயோனில் வாசமானவள் சொல்கிறாள். என் இரத்த பழி கல்தேயர் தேசத்து குடிகள் மேல் வரக்கடவதென்று எருசலேம் என்பவளும் சொல்கிறார். ஆகியால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை கௌரவம் பண்ணுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் ஆகிய ஆண்டவர் நம்மகிட்ட தான் சொல்றாரு. பாபிலோன் சீயோன் குமாரத்தை பார்த்தும் எருசலேம் குமாரத்தி ஆகி நம்மளை பார்த்து சொல்கிறார், உன் சத்துருக்கள் உன்னை ஒடுக்கி உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்களோ, அப்ப நீ கதறி கொண்டிருக்கிறாயா? சத்ரு உன்னை மிகவும் கலங்கடித்து உன்னை வெறுமையாக்கி விட்டானா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காக வழக்காடுவேன் என்று சொல்றார். நாம் வழக்காட வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக வழக்காடும் போது கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் நமக்காக வழக்காடினார். எல்லாவற்றிலும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயமே. இன்று முதல் நம்முடைய எல்லா காரியங்களையும், எந்தெந்த காரியங்களையும், எந்தெந்த பலவீனங்கள், என்னென்ன பிரச்சனை இருக்கிறோம் எல்லாத்தையும் கத்துட்டு சொல்லிடுங்க. அப்பா உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா அந்த நாளைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளைக்கு காலை முதல் மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம் உங்க கிருபை எங்களை தாங்கினதே அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மழையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல தருகிறோமப்பா. சத்ருவின் பொல்லாங்களுடைய திட்டத்தினால், அவனுடைய தந்திரங்களினால் பல்வேறு கஷ்டங்களையும் பாடுகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் அப்பா வருத்தங்களை அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நீங்க வழக்காடுங்க தகப்பனே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, யுத்தத்தில் வல்லவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் வழக்காடுங்கப்பா. நீங்க ஜெயத்தை கட்டளையிடுவீராக. சத்ருவின் தந்திரங்கள் மந்திரங்கள் நிர்மூலமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.
காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.